Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோர்ஸ் சிடி 3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கொலிஷன் ஹேண்ட்லிங். ஆல்ரெடி ஹேஷிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். மேப்பிங் ஆஃப் கீஸ் அண்ட் வேல்யூஸ் யூசிங் ஹேஷ் ஃபங்க்ஷன் இந்த ஹேஷ் டேபிள். ஓகேவா, அதை தான் நம்ம ஹேஷிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே இடத்துல ஒரு டேபிள்ல ஒரு இண்டெக்ஸ் வேல்யூல 2-3 வேல்யூஸ் வந்து கீ வந்து செட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு என்ன அப்படின்னா கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கொலிஷன் மீன்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதுறது. அப்போ ஒரே இடத்துல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறது, அதை கொலிஷன் சொல்றோம். அந்த கொலிஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தான் இந்த டெக்னிக். ஓகேவா, ஸோ ஹேஷிங்ல ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து நடத்துறப்ப 2 or more keys are mapped to the same value. ஒரே இடத்துலயோ இண்டெக்ஸ் வேல்யூலயோ என்ன ஆகுது அப்படின்னா ஒரே இடத்துல எனக்கு சம கீஸ் வந்து ஸ்டோர் ஆகலாம். அதை நான் தடுக்கிறதுக்காக அதுக்கு பேரு கொலிஷன். அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரதான் இந்த கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக். அதுல மொத்தம் எனக்கு 2 டெக்னிக் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் செயினிங், ஓப்பன் அட்ரஸிங். செப்பரேட் செயினிங்க்கு இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஹேஷிங். ஓப்பன் அட்ரஸிங்க்கு இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்ட் ஹேஷிங். ஓகேவா, ஓப்பன் அட்ரஸிங்க்கு இந்த ஓப்பன் அட்ரஸிங்ல 3 டெக்னிக் இருக்கு. லீனியர் ப்ராபிங், குவாட்ரட்டிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான क्वेश्चन பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா சம்ல பார்ட் சில கூட கேட்கக்கூடிய क्वेश्चन. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்கா சின்ன டிஃபரன்ஸ் தான். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா இந்த 4 டெக்னிக்குமே போட்டுடலாம். ஓகேவா, செப்பரேட் செயினிங் எப்படி போடணும், லீனியர் ப்ராபிங், குவாட்ரட்டிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட் செயினிங் பார்க்கலாமா. செப்பரேட் செயினிங் அப்படின்றது ஒரு மோஸ்ட் காமன் டெக்னிக். ஓகேவா, கொலிஷன் சொல்யூஷன்ல ரொம்ப ரொம்ப காமன் டெக்னிக். இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா செப்பரேட் செயினிங் அப்படின்னு இருக்கு. செயின் அப்படின்னா என்ன, ஒன்னோட ஒன்னு கனெக்ட்ல இருக்குது. அப்ப லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த செப்பரேட் செயினிங். ஓகே, சேம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரே ஒரு ஃபார்முலா தான். லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ டேபிள் சைஸ் ஒரு மேக்ஸிமம் 5 எலிமெண்ட்ஸ்க்கு மேலே போகுதுனாலே டேபிள் சைஸ் 10ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ 10. அப்போ வந்து என்னோட வேல்யூ ஹேஷ் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ட்டு கீ வேல்யூ என்ன இருக்கோ அது மாட் சைஸ் மாட் டேபிள் சைஸ் வந்து போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டேபிள் சைஸ் இங்கே நான் 10 எடுத்துக்கிறேன். 10க்கு முதல்ல நான் டேபிள் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் வேல்யூ நான் எடுத்துக்கணும்ல. ஸோ ஹேஷ் வேல்யூ நான் 1ன்னு இருக்கு. ஸோ கீ வந்து 1 ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது. 1 mod of 10 அப்படின்னா எனக்கு 1 தான். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு மாட் கண்டுபிடிக்க. லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடை விட சின்னதா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1ன்ற கீயை 1ன்ற வேல்யூல எடுக்கணும். ஸோ 1ன்ற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீயை போட்டுறேன். அடுத்து 0. ஸோ 0 mod of 10னா 0 தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 0th பொசிஷன்ல 0ன்ற வேல்யூவை வச்சிடணும். அடுத்து 4 mod of 10 4 தான். 4th பொசிஷன்ல வச்சிடணும். 25 mod of 10. ஸோ 25 mod of 10 அப்படின்னா 10 1s are 10, 10 2s are 20, ரிமைண்டர் 5. அப்போ எனக்கு 5 தான் மாட் ரிமைண்டர் வேல்யூ. ஸோ 5th பொசிஷன்ல 25ன்ற வேல்யூவை நான் செட் பண்ணணும், வச்சுட்டேன். அடுத்து 16 mod of 10 அப்படின்னா ரிமைண்டர் 6. ஸோ 6th பொசிஷன்ல 16 வச்சிடறேன். அடுத்து 64 mod of 10 அப்படின்னா 10 6 are 60, ரிமைண்டர் 4 இருக்கும். ஸோ 4th பொசிஷன்ல ஆல்ரெடி 4ன்ற வேல்யூ இருக்கு. அதோட நான் என்ன பண்ண போறேன், செப்பரேட் செயினிங் தான். ஸோ செயினிங்ன்றப்ப லிங்க் பண்ணி ஜஸ்ட் லிங்க்டு லிஸ்ட்ல பாயிண்டர் அண்ட் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி 64ஐயும் நான் ஸ்டோர் பண்ணிடணும். அடுத்து 36 mod of 10 அப்படின்னா ஸோ எனக்கு ரிமைண்டர் 6 இருக்கும். ஸோ 6th பொசிஷன்ல ஆல்ரெடி எனக்கு 16 வேல்யூ இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி 36 ஸ்டோர் பண்ணிடணும். இவ்வளவுதாமா நமக்கு செப்பரேட் செயினிங் மெத்தட். ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் அட்ரஸிங். ஓப்பன் அட்ரஸிங் அப்படின்றத நம்ம க்ளோஸ்டு ஹேஷிங் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டோம். ஓகேவா, ஸோ கொலிஷன்ல லிங்க்டு லிஸ்ட்னால நம்ம ஈஸியா கொண்டு போறோம். பட் லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்றதுனால எனக்கு நிறைய ஸ்பேசஸ், அதாவது மெமரி வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. பாயிண்டருக்கு தனி மெமரி, எலமெண்ட்டுக்கு தனி மெமரின்னு சொல்லிட்டு நிறைய தேவைப்படுது. அதை நான் கொண்டு வரதுக்காக சால்வ் பண்றதுக்காக கொண்டு வரது தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ல ஓப்பன் அட்ரஸிங் அப்படின்னு சொல்றது. இந்த ஓப்பன் அட்ரஸிங் டெக்னிக் பண்றதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா hi of x equal to hash of x plus f of I mod of table size அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. hi of x equal to hash of x plus f of I mod of table size. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல
லீனியர் ப்ராபிங் பார்ப்போமா? லீனியர் ப்ராபிங் அப்படின்றது நெக்ஸ்ட் அவைலபிள் ஹேஷ் டேபிள் எங்க இருக்கோ அதுல கொண்டு போய் பிளேஸ் பண்ணிடுறது. இப்போ ஒரே இடத்துல எனக்கு 2 கீ வேல்யூ வருது அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் ஏதாவது பாசிபிள் பொசிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் கொண்டு போய் அங்க வச்சிருவேன் அவைலபிள் ஸ்பேஸ்ல. அவ்வளவுதான் லீனியர் ப்ராபிங் அப்படின்றது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா இதுதான். hi of x equal to hash of x plus f of i mod of table size. இந்த f of iன்றது ஒண்ணுமே கிடையாது, ஈக்குவல் டு i தான். தட் மீன்ஸ் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்க எடுத்திருக்கோம் லிஸ்ட் 89 18 49 58 69 சொல்லிட்டு 5 வேல்யூ எடுத்திருக்கோம். ஆல்ரெடி எனக்கு 5 வேல்யூ டேபிள் சைஸ் நான் 5 வேல்யூ இருந்தாலே நான் என்ன பண்ணலாம் 10 எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். டேபிள் சைஸ் 10 எடுத்துக்கிட்டேன். முதல்ல எம்டி டேபிள் ஒவ்வொரு எலமெண்ட்டா ஆட் பண்ணா என்னோட டேபிள் எப்படி இருக்குன்றது தான் இது. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பா போட போட இதுல வேல்யூவை முதல்ல ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டு வேல்யூவை ஃபில் பண்ணுவேன். கடைசியா இந்த இடத்த நம்ம செக் பண்ணோம்னாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போமா? முதல்ல 89. ஸோ 89 mod of 10 அப்படின்னா எனக்கு 9 தான் ரிமைண்டர். ஸோ கொலிஷன் கிடையாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா 9th பொசிஷன்ல கொண்டு போய் 89 ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ 89ன்றது எல்லா பாக்ஸ்லயுமே 89 வந்து 9th பொசிஷன்ல இருக்கும். அடுத்து 18 ரிமைண்டர் 8. 8ல எந்த வேல்யூமே இல்லை. அப்போ 8th பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 18ன்ற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, இது ஒவ்வொரு எலமெண்ட்டா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 49ஓட இது பண்றப்ப எனக்கு 9ன்னு வருது ரிமைண்டர். ஸோ 9 ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 89ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகேவா? 89 9th பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்ப எனக்கு இங்க கொலிஷன் அக்கர் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? லீனியர் ப்ராபிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அட்ரஸிங் டெக்னிக்ல பண்ணணும். ஸோ நான் அதுக்கு ஃபார்முலா hi of x equal to hash of 49 plus f of i mod of 10. hash of 49ஓட வேல்யூ எனக்கு என்னது 9. f of i னா முதல்ல iக்கு வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ f of 1 mod of 10. f of 1 னா 1 தான், f of 2 னா 2 தான், f of 3 னா 3 தான். அப்போ 9 plus 1 அப்படின்னா எனக்கு 10. ஸோ 10 mod of 10 னா 0. ஸோ 0th பொசிஷன்ல இதுக்கு முன்னாடி எந்த எலமெண்ட்மே இல்லை. ஸோ கொலிஷன் எதுவுமே அக்கர் ஆகாதனால ஸோ 0th பொசிஷன்ல கொண்டு போய் நான் 49 பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இவ்வளவுதாமா லீனியர் ப்ராபிங் டெக்னிக். ஒரே இடத்துல 2-3 எலமெண்ட் வரணும்னு இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடுறது. ஓகே, அடுத்து 58 mod of 10 னா 8. ஸோ 8th பொசிஷன்ல ஆல்ரெடி வேல்யூ இருக்கு. அப்போ i equal to 1ன்னு சொல்லி நான் ஃபார்முலாக்குள்ள போயிடணும். hi of 58 equal to hash of 58 plus f of 1 mod of 10. ஸோ hash of 58ஓட வேல்யூ 8. ஓகேவா? இதுக்கு முன்னாடி தானே கண்டுபிடிச்சோம் hash of 58. 8 plus f of 1 னா 1 mod of 10 9. ஸோ 9 plus 10 எனக்கு ஆல்ரெடி வேல்யூ இருக்கு கொலிஷன். அப்ப நான் i இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ i equal to 2. ஓகேவா? இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எனக்கு வந்து சேம் வேல்யூ வந்தா நான் இன்க்ரிமெண்ட் போகணும். ஸோ i equal to 2 அப்படின்னா hash of 58 plus f of 2. அப்ப 8 plus 2 னா 10. ஸோ 10 mod of 10 னா 0. 0th பொசிஷன்லயும் ஆல்ரெடி எனக்கு 49ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ கொலிஷன் வந்துருச்சு. அப்ப நான் i இன்க்ரிமெண்ட் பண்ணேன்னா 3. ஸோ i equal to 3 னா 8 plus 3. அப்ப 11 mod of 10 னா 1. 1th பொசிஷன்ல எந்த எலமெண்ட்மே இல்லை. ஸோ 1ல கொண்டு போய் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 58 பிளேஸ் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்து லாஸ்டா 69 அதே மாதிரி நான் 1 2 3ன்னு எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போகும் கொலிஷன் அக்கர் ஆகி. ஸோ லாஸ்டா 69ன்றது 2 கிடைச்சு எந்த ஒரு கொலிஷனும் இல்லை. ஸோ நான் 69 எங்க கொண்டு போய் வச்சிடறேன் அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல வச்சிடறேன். ஓகே, இவ்வளவுதாமா கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ல லீனியர் ப்ராபிங் அப்படின்ற டெக்னிக். ஓகே, ஃபைனலா என்னோட 5 எலமெண்ட்டையுமே கரெக்டா ஒவ்வொரு பொசிஷன்லயும் கொலிஷன் அக்கர் ஆகாம நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? லீனியர் ப்ராபிங்ன்றது இவ்வளவுதான். இதுல நெக்ஸ்ட் டெக்னிக் குவாட்ரடிக் ப்ராபிங்னா என்ன? நான் ஆல்ரெடி தனித்தனி வீடியோவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதோட பிளேலிஸ்டோட லிங்க்குமே கீழே இருக்கு. தனித்தனியாகவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீடியோவில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ குவாட்ரடிக் ப்ராபிங்ன்றதும் கொலிஷன் ரெசல்யூஷன் மெத்தட் தான். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரைமரியே இருக்க கிளஸ்டர் இங்கே வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஓகேவா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து i² அப்படின்னு எடுத்துக்குவோம். ஐக்கு பதிலாக i² அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் என்னோட வேல்யூவே. அப்போ என் டேபிள் சைஸ் ஈஸியாக கிடைக்கும். அதே சேம் ஃபார்முலா hi of x equal to hash of x plus f i². ஓகே, அப்போ 1 னா 1 ஓகேவா? 2 னா 2². அப்போ 4. 3 னா 3² 9. அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்ன அப்படின்னா லீனியர் ப்ராபிங்க்கும் குவாட்ரடிக் ப்ராபிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, சேம் அதே மெத்தட்ஸ் அதே இதை யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, எனக்கு இங்க 49ன்றப்ப கொலிஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா i equal to 1. ஸோ i² equal to 1 தான். ஸோ 9 plus i² f of i². ஸோ 9 plus 1 10 0 நோ கொலிஷன் அக்கர். அதுவே அடுத்த டெக்னிக்ல இங்க
பாருங்க 2க்கு போறப்ப எனக்கு 2 ஸ்கொயர் அப்ப 4 அப்ப 8 + 4 12 2 அங்கே எனக்கு ஈஸியா முடிஞ்சது. இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த குவாட்ரடிக் ப்ராப்ளம். சேம் லீனியர் ப்ராப்ளம் மெத்தட்லயே போட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஹை ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஹேஷிங். டபுள் ஹேஷிங் அப்படின்றப்ப என்ன இருக்கு, 2 தடவை ஹேஷ் பண்ண போறோம் அப்படின்னு தெரியுதா? ஸோ டபுள் டைம் ஹேஷ் பண்ண போறது தான் நம்ம டபுள் ஹேஷிங்னு சொல்றோம். அப்போ ஒரு செகண்ட் ஹேஷிங் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஓகே, அப்ப f of ik எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா i into hash 2 of x. ஓகேவா? i into hash 2 of x அப்படின்னா அந்த hash 2 of x க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, r minus x mod of r. இந்த r அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, பிரைம் நம்பர். இந்த பிரைம் நம்பர் எப்படி இருக்கணும்னா டேபிள் சைஸை விட சின்னதா இருக்கணும். இப்ப 10 வந்து டேபிள் சைஸ்னா அது கம்மியா வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன வரும், 7 வரும். அப்போ 7ன்றது நான் பிரைம் நம்பர்னு எடுத்துக்குவேன். இப்போ 7 தான் எனக்கு டேபிள் சைஸ்னா அதை விட கம்மி பிரைம் நம்பர்னா 5. அப்போ 5ன்றது தான் r வேல்யூ. இந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் டபுள் ஹேஷிங் டெக்னிக்கு தெளிவா. ஓகேவா? சோ f of i equal to i into hash 2 of x, hash 2 of x equal to r minus x mod of r. சேம் லைக்வைஸ் டேபிள் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, எம்டி டேபிளா தான் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ண என்னோட வேல்யூஸ்லாம் நான் ஆட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் hash 2 of 89 சேம், எந்த ஒரு கொலிஷன்ல அக்கர் ஆகல எடுத்து வச்சுட்டேன். இப்போ 49 வரப்போ ஒரு கொலிஷன் அக்கர் ஆகுது 9ல. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபார்முலா யூஸ் பண்ணணும். முதல்ல எனக்கு r ஃபார்முலா தெரியணும். சோ நான் இங்க டேபிள் சைஸ் 10 எடுத்துக்கனால அதோட பிரைம் வேல்யூ வந்து r க்கு 7 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ hash 2 of 49 அப்படினா ஃபர்ஸ்ட் r minus x mod of r. சோ rன்றது 7 minus xன்றது கீ வேல்யூ 49. சோ 49 mod of 7. சோ 49 mod of 7 அப்படினா எனக்கு 0 தான். 7 7s are 49. சோ 7 minus 7 0 7. சோ hash 2 of 49 ஓட வேல்யூ 7. இப்போ f of i ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனுமா? சோ f of i ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா i equal to 1. So 1 into hash 2 of 49. So hash 2 of 49 ஓட 7. So 1 into 7 7. அப்ப f of 1 ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு, 7 கிடைச்சிருச்சு. பட் லீனியர் ப்ராப்ளம் குவாட்ரடிக் ப்ராப்ளம்ல 1 ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம். லீனியர் ப்ராப்ளம்ல 1 2 3ன்னு எடுத்துக்குவோம். குவாட்ரடிக் ப்ராப்ளம்ல 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம். பட் அந்த f of i க்கு இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்பவும் போல நம்ம நார்மல் ஃபார்முலாலே போடணும். hi of 49 equal to hash 2 of அதாவது hash of 49 plus f of 1 mod of 7. So hash of 49 எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த கொலிஷன்ல வந்தது எனக்கு 9 கிடைச்சிச்சு. சோ 9 பிளஸ் வந்து எனக்கு f of 1 ஓட வேல்யூ 7 mod of 10. சோ 9 plus 7 வந்து 16 mod of 10 16 கொலிஷன் அக்கர் ஆகல. சோ இதே மாதிரி தான் ஈஸியா ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்த இந்த f of 1. ஏனா வந்து நமக்கு உங்களுக்கு ஒன்னு தெரிஞ்சிருக்கும், இங்க வந்து நான் வந்து திரும்ப போடுறப்ப i equal to 1 i equal to 2 லீனியர் ப்ராப்ளம்ல 3 வரையும் இன்கிரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த டபுள் ஹேஷிங்ல ஆகாது. ஏனா நம்ம என்ன பண்றோம், f of 1க்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா செப்பரேட்டா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு ரிப்பீட்டடா என்ன ஆகாது, கொலிஷன் வந்து நிறைய அக்கர் ஆகாது, ஈஸியா கிடைச்சிரும் வேல்யூ. இதுக்காக தான் இந்த டபுள் ஹேஷிங் டெக்னிக்கே கொண்டு வராங்க. ஓகே, இதே மாதிரி நான் ஹேஷ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலா என் ஹேஷ் டேபிள டபுள் ஹேஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுவேன். இவ்வளவுதான் கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துட்டு மொத்தமா போடுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் இந்த 3 டெக்னிக். இல்ல செப்பரேட் பண்ணி இந்த டெக்னிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ எந்த டெக்னிக் கேட்டாலும் போடுறதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை இந்த சம்ம பார்த்துட்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும், ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? சோ ஈஸி ஃபார்முலா தான். முதல்ல என்ன பண்ணணும், ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினாலே ஹேஷ் ஆஃப் சம் வேல்யூ வந்து கீ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படினாலே கீ வேல்யூ mod ஆஃப் டேபிளோடைய சைஸ். ஓகேவா? அடுத்து லீனியர் ப்ராப்ளம் ஓபன் அட்ரஸிங் டெக்னிக்ல முதல்ல லீனியர் ப்ராப்ளம்க்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா hi of x equal to hash of அந்த x plus f of i mod of டேபிள் உடைய சைஸ். ஓகே, இந்த f of y-ன்றது 1 2 3. அதுவே இந்த குவாட்ரடிக் ப்ராப்ளம்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல fi ஸ்கொயர். ஓகேவா? சோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். அதுவே டபுள் ஹேஷிங்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த f of i-க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, equal to i into என்ன பண்ணணும் அப்படின்னா hash 2 of x. ஓகேவா? இந்த hash 2 of x-க்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா r minus அது நம்ம இங்க கொடுத்திருக்கோம் r minus x mod of r. ஓகே, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படினாலே இந்த சம் ஈஸியா போட்ற முடியும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் யூனிட் 4th யூனிட் பார்க்கலாம். Thank you.